மாம்சத்திலிருந்து வருகிற இமேஜினேஷன் எதை திருப்தி செய்யும்? என் மாம்சத்தினுடைய இச்சைகளை தான் அது என்ன செய்யும்? நிறைவேற்றும். தேவனிடத்திலிருந்து வருகிற விருப்பங்கள் தேவனுடைய இருதயத்தை திருப்தியாக்கும். என்ன திருப்தி ஆக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அது தேவனை திருப்தி ஆக்குகிறதா இருந்தால் அது தேவனிடத்திலிருந்து உண்டானதாய் இருக்கிறது. இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. இதுல என்ன பிசாசு பண்ணிடுவான்னா, தேவன் எல்லாமே செஞ்சிருவாரு, நான் எதையுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்? தவறானதுல நம்மளை சிக்க வச்சுட்டான். அப்படின்னா இது மனதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான அரணா மாதிரி, நான் செய்ய வேண்டியதை செய்யாம செய்ய தேவையில்லாத தேவையில்லாத ஒன்றுக்காக நான் காலம் பூரம் காத்திருந்து என் வாழ்க்கையே நான் வீணடிக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கு. ஆண்டவர் இப்படி என்கிட்ட சொல்லிட்டாரு, இல்லை நான் எனக்கு காட்டினாரு, அது என்னுடைய இமேஜினேஷனா இருக்கும். என்னுடைய இமேஜினேஷனை வச்சுட்டு நான் செயல்பட்டேன்னா பிசாசு ஸ்ட்ராங்கா அங்க அரணை கட்டி வச்சிருப்பான். அந்த அரண்ல இருந்து நான் விடுதலை பெறவே முடியாது. தேவன் என் வாழ்க்கைக்கு வச்சிருக்க திட்டத்தை நான் நிறைவேற்றவே முடியாது.